ஹாய்ங்க. வெயிட் லாஸ் ஜர்னி டே 5 இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே வெயிட் பார்த்தேங்க. 68.70 இருக்குது. நேற்றோட அதிகமாக தான் ஆயிருக்கு. இன்றைக்கி வெயிட் குறைஞ்சதுன்னு சந்தோஷமும் பட முடியாது, வெயிட் அதிகமாகிடுச்சின்னு வருத்தமும் படக்கூடாதுங்க. ஏன்னா வெயிட் நம்ம கடைசி அந்த டார்கெட் எவ்வளோ வெயிட்டோ அது வர வரைக்கும் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். குறையும் போகாது, குறையும். நம்ம டே டு டே பார்த்துட்டே இருந்தால் குறைய ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்தோடனே ஜீரா வாட்டர் சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வார்மாக குடிச்சிட்டேங்க. அப்புறம் மார்னிங் எழுந்து குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா காய்கறிகள் வாங்கிட்டு வந்தேன். காலி ஆயிடுச்சு. அந்த காய்கறி ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேங்க. அதில் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன். வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன். கொத்தமல்லி காலி, எதுக்குனாலும் கொத்தமல்லி தானே தேவைப்படும். அதனால் அதுக்கப்புறமா 2 பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால் பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பீட்ரூட் 2 வாங்கிட்டு வந்தேன். 3 வெங்காயம் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. வெங்காயம் ஒரு 1 kg ஆட்டம் வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இவ்வளோ தாங்க வாங்கினது. அப்புறமா கீரை வாங்கிட்டு வந்தேன் செய்யலான்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு கீரை குழம்பு தான் செய்யலான்னு சொல்லிவிட்டு கீரை வாங்கினேங்க. அப்புறம் வெங்காயம் அதை எடுத்து அதில் அங்கங்கே வச்சுட்டு ரீஸ்டாக் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பாவக்காவையும் பீட்ரூட்டையும் ஒரே இதில் வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இடம் பத்தலை. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் இதில் போட்டு பாவக்காவும் கத்திரிக்காயும் ஒரு பாக்ஸில் வச்சுட்டேங்க. அதுக்கடுத்து இன்னொரு பாக்ஸில் பீட்ரூட் வச்சுட்டேன். இதில் சரியாயிடுச்சு. பீட்ரூட் மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி வாங்கின வெள்ளரிக்காய், கேரட்டு எல்லாம் இருந்தது, அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ராகி கஞ்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இன்ஸ்டண்ட்டாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் புளிக்க வச்சு செய்வேன். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக டைம் இல்லை, அதனால இன்ஸ்டண்ட்டாக அப்படியே கரைச்சி அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். நல்லா தண்ணி போட்டு நல்லா தண்ணி மாதிரி கலக்கிட்டு கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். அப்புறம் அது கஞ்சி மாதிரி வராது, கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம கிளறிட்டே இருந்தால் அப்புறம் கெட்டி ஆகிடும். அதுக்கடுத்து அந்த கெட்டி ஆகிடுச்சுன்னா கலரும் மாறிடும். மாறிடுச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இறக்கிட்டு நம்ம அதை குடிக்க ஆரம்பிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா 2 முட்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டை அவிச்சேன். ராகி கஞ்சியும் முட்டையும் வைக்கலான்னு முட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி முட்டையை வச்சிட்டேன். அது வேகட்டும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முட்டையும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஆனியன் வெறும் அப்படியே சாப்பிட்றோம்ல ராகி கஞ்சி, அதனால் அதில் ஆனியன் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இன்னும். அதனால் அதுக்கு ஒரு வெங்காயமும் கேரட்டு ஏதாச்சும் ஒரு காய் சேர்த்துக்கணும்ல, அதனால் கேரட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயமும் சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கேரட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன். அது ரெடி. அதுக்கப்புறமா அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கலான்னு அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ராகி கஞ்சி தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ராகி கஞ்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயே வெங்காயம் நல்லா தூவிட்டு, நிறைய வெங்காயம், எனக்கு வெங்காயம் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வெங்காயம் நல்லா தூவிட்டு அதுக்கப்புறமா கேரட்டு ஏதாச்சும் ஒரு காய் எடுத்துக்கணும், டயட் இருந்தாலும் இல்லை, அதனால் கேரட்டு 1 கப்பு, அப்புறம் 2 முட்டை. எக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெயிட் லாஸில் ஏன்னா ப்ரோட்டீன் தான் நமக்கு நல்லா தேவை. அதனால் அதுக்கப்புறமா மதியத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரைஸ் குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரை தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கீரை பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி 3 தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா பச்சை மிளகா 3, காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவேன் நான், அதனால் 3 பச்சை மிளகா போதும்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து பருப்பு இதில் போட்டுட்டு கேஸ் பற்ற வச்சு குண்டாவை எடுத்து வச்சாச்சுங்க. இந்த பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் இதிலே வச்சுட்டேன், இல்லைன்னா குக்கரில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா கீரை ஆய ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேர் எனக்கு சரியாக தெரில, என்ன கீரைன்னு, சிலுக்கு கீரையா இல்லை என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. அன்றாட தேவையில் கீரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஆனால் இப்போல்லாம் கீரைங்க அப்போல்லாம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும், ஆனால் இப்போல்லாம் கீரை வெரைட்டியே கிடைக்கிறதில்ல. பாலக்கீரை இல்லைன்னா இந்த கீரை,
அவ்வளோதான் 2 தான் இருக்குது. மணத்தக்காளி கீரை அந்த மாதிரிலாம் ரேர் தான், இல்லைன்னா முருங்கைக்கீரை எப்பவுமே கிடைக்குது. அதனால் சரி பார்த்தேன், பாலக்கீரை பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் ஆயிறது கஷ்டம்தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஆயணும்ல, செய்யணும்ல, சாப்பிட்ணும்ல. ஹெல்த்தியாக எது ஒரு நல்லதுனாலும் அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டால் தானே அது கிடைக்கும். அதனால் ஆய ஆரம்பித்தேன். உங்களுக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்கும், என்னடா ஒரே வீடியோ சாப்பாடு செய்கிற காட்டுறான்னு. என்ன இருக்குதோ அதுதாங்க காட்ட முடியும்ல. அவ்வளோதாங்க, கீரை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான், கடைசியாக ஆய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு அது வந்து வெந்துகிட்டே இருந்துச்சு. பருப்பு தக்காளி வேக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆஞ்சி முடிச்சுட்டு இப்போ வந்து தண்ணி வச்சு நல்லா அலசிட்டு 2-3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த வெந்த பருப்பில் வந்து போட வேண்டியது தான். கீரையில் வந்து மண் அது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா பருப்பு வெந்துருச்சு. கொஞ்சம் 3/4 பாகம் பருப்பு வெந்து கீரை போட்டால் கரெக்டாக இருக்கும். கீரை போட்டுட்டேங்க. கீரை போட்டு நல்லா அது ஒரு பக்கம் வேகட்டும். வெந்துட்ட அப்புறம் எடுத்து நல்லா வெந்துருச்சுங்க. அது வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது, இவ்வளோ தாங்க கீரை கடையல்னா. இதோட தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வடகம் போட்டு தான் தாளித்தேன். கீரை குழம்புக்கு வடகம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு எக்கு சாப்பிட்லான்னு, எக்குக்கு வந்து அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரி வெயிட் லாஸ் பண்ணதுனால ரொம்ப கிரேவிங் ஆகுங்க. அந்த கிரேவிங்கை கட்டுப்படுத்தணும்னா எதாவது வெரைட்டியாக சாப்பிட்டா தான் நம்ம கிரேவிங்கை கட்டுப்படுத்த முடியும். அதனால் எக் மசாலா மாதிரி பண்ணி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் மசாலா பண்ணேன். ஏன்னா கீரை குழம்பு மட்டும் தான் வச்சேன், அதனால் எக் மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரிஞ்சிட்டு முட்டையை வந்து நல்லா ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா வானல் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடயே வணங்கின உடனே லைட்டாக உப்பு, லைட்டாக சிக்கன் மசாலா, லைட்டாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் லைட்டாக, கொத்தமல்லி தூள் லைட்டாக, இது மட்டும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் முட்டையை போட்டுட்டு பெரட்டி ஒரு 2 பெரட்டி எடுத்தால் ரொம்ப கிளறக்கூடாது. ஏன்னா அது மாவு மாதிரி இருக்கு இல்லையா, அது அப்படியே இதாகிடும். இது பண்ணிட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. மதியம் லஞ்ச் இவ்வளோ தான். ரைஸு, கீரை கடைஞ்சு இல்லையா, கீரையும் வச்சு அதுக்கப்புறமா முட்டை வந்து பெரட்டினேன் இல்லையா அந்த முட்டை தொக்கு மாதிரி அதை வச்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸே சாப்பிட்ருந்தேன் இல்லையா, சரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், கிரேவிங்காகவும் இருந்தது. அதனால் ராகி புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 3 கப்பு மாவு எடுத்துக்கேன். சின்ன டம்ளரில் அது சின்ன ஒரு 100 மில்லி இருக்கும், இல்லை 50 மில்லி இருக்கும். சின்ன டம்ளரில் ஒரு 3 டம்ளர் மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி தெளித்து நல்லா பிசையணும். கட்டி இல்லாமல் பிசைஞ்சு நல்லா தண்ணி ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி பிசைஞ்சிட்டு கையில் பிடிக்கணும், உதுறணும். இதுதான் பதம். அப்புறமா அடுப்பு பற்ற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கு மேலே எடுத்து அந்த மாவை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா வெந்துடும். அது நம்ம தொட்டு பார்த்தாவே தெரியும் நமக்கு. அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் தான் போட போகிறேன். தேங்காவை அதை எடுத்து திருவிட்டு வரலான்னா அந்த தேங்காவை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அது வெந்துருச்சு. சைட் பை சைடு வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுலேயே நல்லா கட்டி பட்டிருக்கான்னு திருப்ப நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, அதுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த நாட்டு சர்க்கரை போட்டுட்டு தேங்காயும் நல்லா போட்டு கிளறிட்டு தேங்காயும் அது கூடயே போட்டு நல்லா கிளறினா புட்டு ரெடி. ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் புட்டு சாப்பிட்டு. அதனால தான் சரி வெயிட் லாஸ் பண்ணுறதுனால கிரேவிங் ரொம்ப எடுக்குங்க. அதனால தான் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு. அதனால தாங்க புட்டு செஞ்சு முடிச்சுட்டு அந்த டின்னருக்கு வந்து 6:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதனால் ராகி புட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க.
அவ்வளோதாங்க. நாளைக்கான டயட் மெனுவோடு வரேன். என்னடா இது சாப்பாடு செய்யுது சாப்பிட்றேன் காட்டுறான்னு நினைக்காதீங்க. போக போக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நைட் வந்து வார்ம் வாட்டர் வச்சு குடிச்சிட்டா இந்த டே ஓவருங்க.